ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வெல்லத்தை ஒரு கடாயில் சேர்த்து அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்குவோம். தூசி இருக்குன்றதுனால வெல்லத்தை முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 4 கப் பொரியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். 4க்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடுவோம். அப்போ அதில் எதுவும் தூசி இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த கடாயை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை திரும்ப அதில் சேர்த்து கொதிக்க விடலாம். இதுக்கு பாகுபதம் ரொம்பவே முக்கியம். ரொம்ப எல்லாம் பக்குவமாக எடுத்துட்டோம்னா நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா இது கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதை விட்டோம் அப்படின்னா கையில் எடுத்து பார்க்கணும். அது நல்லா உருண்டை பிடிக்க வரும். உருண்டை பிடிக்க வந்ததும் திரும்ப அந்த இதை நம்ம அந்த தண்ணி பிளேட்லேயே நீங்கள் போடும்போது நமக்கு ஒரு கல் விழுற சத்தம் கேட்கும். இந்த அளவுக்கு கல் விழுற சத்தம் கேட்டுச்சுன்னா தான் நமக்கு பக்குவம் சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி எல்லாத்தையும் இந்த வெல்லத்தோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா பொரியும் இந்த வெல்லத்தோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை உருண்டையாக பிடிக்கணுன்னாலும் பிடிச்சிடலாம். ஆனால் இது நீங்கள் சூட்டோடு பிடிச்சா தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு சூட்டோடு பிடிக்க முடியும்னா நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதும் இதை நம்ம ஸ்லைசஸ் போட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.